கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூரில் வேரியஸ் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள் அப்படின்றதையும், யாரெல்லாம் எலிஜிபிள், என்றைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து சீனியர் ரெசிடென்ட்ஸ், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து சீனியர் ரெசிடென்ட்ஸ், அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட்டு, டிரைவர், நான் மெடிக்கல் டெக்னீஷியன், கிராஜுவேட் டெக்னீஷியன், இது மாதிரியான டெக்னீஷியன்ஸ் லெவல்லையும் இருக்குது. ஜூனியர் ரேடியோ தெரப்பி டெக்னீஷியன் போன்ற பணியிடங்களும் இருக்குது. சரிங்களா? யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன வேக்கன்சிஸ் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து டிரைவர் ப்ராஜெக்ட். இது வந்து ஆப்தல்மாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த வேக்கன்சி இருக்குது. இதற்கு மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். சரிங்களா? 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு, அதே மாதிரி ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கணும். அவங்களுக்கு அக்காமடேஷன் கிடையாது. சரிங்களா? தங்குறது வந்து உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்ஸில் தான் நீங்கள் வந்து தங்கணும். சேலரி வந்து இதில் மென்ஷன் பண்ணலை, இன்ஸ்டியூட் ரூல் படி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 3/4/2025. சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கல் டெக்னீஷியன். இது வந்து ப்ராஜெக்டில் தான், சித்தூர் கம்யூனிட்டி ஹெல்த்தில் தான் வந்து இந்த ஜாப் இருக்குது. எனி கிராஜுவேஷன் முடித்த கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எனி டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30, அதற்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஹெல்த் கேர் கோஆர்டினேஷனில் 1-3 வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும், அல்லது லோக்கல் ஜியாகிரஃபியை பற்றி தெரிஞ்சவங்க, அந்த சித்தூர் அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவை பற்றி தெரிந்த கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா பெட்டர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 3/4/2025 தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். அடுத்தது சீனியர் ரெசிடென்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன் அண்ட் இம்யூனோ ஹெமட்டாலஜி, எம்டி டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன் அல்லது எம்டி பேத்தாலஜி முடித்த கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இவங்களுக்கு அக்காமடேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அவைலபிலிட்டி இருந்ததுன்னா 5/4/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். அடுத்தது கிராஜுவேட் டெக்னீஷியன் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் கிளினிக்கல் ஃபார்மகாலஜியில் வந்து வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் அல்லது பேச்சுலர் இன் வெட்டினரி சயின்ஸ் முடித்த கேண்டிடேட் வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து 1 இயராவது லேபில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 அல்லது அதற்குள்ளே இருக்கணும். அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. 5/4 தான் வந்து அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். அடுத்தது கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறது 2 போஸ்ட் வந்து இதில் இருக்குது. கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. ஃபார்மகாலஜி, அதே மாதிரி கிளினிக்கல் ஃபார்மகாலஜியில் தான் வந்து இந்த வேக்கன்சிஸ் இருக்குது. ஃபார்ம் டி முடித்த கேண்டிடேட் வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். 18,975 ரூபாய் வந்து உங்களுக்கு கன்சாலிடேட் ஸ்டைஃபண்டாக பர் மந்த்து கொடுப்பாங்க. அக்காமடேஷன் கிடையாது. இது வந்து ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சி. சரிங்களா? 5/4/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். அடுத்தது சீனியர் ரெசிடென்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை பொறுத்த வரைக்கும் இஎன்டி டிபார்ட்மெண்ட் யூனிட் 2ல் வந்து வேக்கன்சி இருக்குது. எம்எஸ்சில் இஎன்டி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அட்லீஸ்ட் 1 இயராக அது வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அக்காமடேஷன் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? சேலரி பற்றி இதில் சொல்லலை. 5/4/2025 தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். சீனியர் ரெசிடென்ட்லேயே வந்து ஆப்தல்மாலஜியில் வந்து யூனிட் 3ல் வந்து வேக்கன்சி இருக்குது. எம்எஸ் அல்லது டிஎன்பி ஆப்தல்மாலஜி முடிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள். 1 இயர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டு. சரிங்களா? 5/4/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி டேட்டு. டிஎன்பி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து இதற்கு டீச்சிங் அப்பாயின்மெண்ட்டுக்கும் எலிஜிபிள். சரிங்களா? டிஎன்பி குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். சோஷியல் ஒர்க்கர் குரூப் 5, இது வந்து கைனகாலஜி ஆன்காலஜியில் வந்து இதில் வேக்கன்சி இருக்குது. எம்எஸ்டபிள்யூ முடித்தவர்கள், எம்ஏ சோஷியல் ஒர்க் சோஷியாலஜி, இல்லைனா வந்து எம்எஸ்சி மெடிக்கல் சோஷியாலஜி முடித்த கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,318 ரூபாலேருந்து 30,643 ரூபா இந்த கிரேட் பேயில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி தான். டிஏ உண்டு, அதே மாதிரி ஹச்ஆர்ஏ உண்டு. சரிங்களா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35, அதற்குள்ளே வந்து இருக்கணும். சரிங்களா? 7/4/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். ஜூனியர் ரேடியோ தெரப்பி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் டேர்ம் அப்பாயின்மெண்ட்டு, அதாவது இது வந்து ரேடியேஷன் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலூரில் இருக்கக்கூடிய சிஎம்சியில் தான் வந்து ராணிப்பேட் கேம்பஸில் வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 22,130 ரூபாய் சேலரி, கன்சால்டேட் பே. 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஒன்லி வந்து ரெகுலர் மோடில் தான் வந்து இதற்கு எலிஜிபிள். 7/4
2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். MCTT ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் ஓபியில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. இதற்கு எனி கிராஜுவேஷன் டிகிரி, எனி டிகிரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 8,800 ரூபாய் சேலரி. சரிங்களா? 7 தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். சீனியர் ரெசிடென்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாலியேட்டிவ் மெடிசனை பொறுத்த வரைக்கும் NMC அங்கீகாரம் பெற்ற பிஜி டிகிரி MDயில் பாலியேட்டிவ் மெடிசன் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 12/4/2025 அப்ளை பண்ணுறதற்கு லாஸ்ட் டேட். அதே மாதிரி சீனியர் ரெசிடென்ட் ரேடியோ டயக்னோசிஸை பொறுத்த வரைக்கும் MD ரேடியாலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 1 இயர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டு. 12/4/2025 அப்ளை பண்ணுறதற்கு கடைசி நாள். ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 3 பொறுத்த வரைக்கும் கார்டியாலஜி யூனிட் 1 வேகன்சி இருக்குது. BSCO அல்லது MSCO லைஃப் சயின்ஸில் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 3 வருடம் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லைனா ICMR ஸ்பான்சர்டு ப்ராஜெக்டில் வந்து 2 வருடம் வந்து ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 3 ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா? ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 3 பொறுத்த வரைக்கும் கார்டியாலஜி யூனிட்டில் 1 தான் வந்து வேகன்சி இருக்குது. BSc அல்லது MSc லைஃப் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் 3 வருடம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இது வந்து ICMRல இருக்கக்கூடிய ஸ்பான்சர்டு ப்ராஜெக்டில் வந்து 2 வருடம் இருக்கக்கூடிய ஒரு வேகன்சி தான் இது. BSc அல்லது MSc லைஃப் சயின்ஸ் முடித்திருக்கணும். சரிங்களா? 28,000 ரூபாய் வந்து சேலரி இருக்கும். இதற்கு கூட வந்து உங்களுக்கு HRA இருக்கும். 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 12/4/2025. அடுத்தது ஸ்டாஃப் 3 கிராஜுவேட் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் அனாட்டமி டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது. எனி கிராஜுவேஷன் டிகிரி, எனி டிகிரி முடிச்சுட்டு 1 வருடம் CMC ட்ரைனிங் முடித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதற்கு 4 வருடம் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அனாட்டமி டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதற்கான சேலரியை பற்றி சொல்லலை. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 28/4/2025. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய வேகன்சி எதற்காவது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. CMC வேலூருடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு வேக்கன்சி ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதனுடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அதை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இதில் உங்களுக்கு கிரியேட் எடிட் CMC OTR ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் OTR ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாக எந்த போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே அப்ளை அப்படின்றது இங்கே இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த போஸ்ட்டுக்கு இதான் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத காமிக்கும். அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களா அப்படின்றத கேட்கும். நீங்கள் வந்து டிக் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி தான் அப்ளை பண்ணணும். இது ஆல்ரெடி வந்து OTR எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற லிங்க்கும் வந்து ப்ரீவியஸாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் சொல்லியிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் இதில் ஷேர் பண்ணுறேன். அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா?